கண் இருக்கு, ஆனால் கண்ணில்லாத குருடர்களாக வாழ்கிறேன். இருள் எங்களை சூழ்ந்திருக்குது. எங்களுடைய பாவமும் எங்களுடைய அக்கிரமும் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுது. நீதியை விட்டு விலகி பாவத்தினால் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை தேடி கர்த்தருக்கு பயப்படும் வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:21 ஆண்டவர் சொல்கிற உண்மையான கருத்து என்னவென்றால், மனம் திரும்பி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவன் தமது ஆவியையும் வார்த்தையும் எடுத்துக்கொள்ளாமல் தலைமுறை தலைமுறையாக நிலைப்படுத்துகிறார். இது ஒரு நாள் ஆசீர்வாதம் அல்ல, இது தலைமுறை தலைமுறையாக நிலைக்கும் வாக்குத்தத்தம். தேவனுடைய ஆவியின் வழிநடத்துதலும் அவருடைய வார்த்தையின் வல்லமையும் நம் வாழ்க்கையை மட்டுமல்ல, நம் சந்ததிகளை நிலைநிறுத்துகிறது. முடிவாக தேவனுடைய ஆவியும் வார்த்தையும் இருக்கும் இடத்துல ஆண்டவருடைய உடன்படிக்கை என்னென்னைக்கு நிலைத்து நிற்கும். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.